முருகன் திருவடிகளே சரணம். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது எண்ணம் தான் எல்லாத்துக்கும் வந்து மூல காரணம். ஸோ எண்ணத்த வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி உங்களோட மைண்ட் செட்ட மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில பேத்துக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா? எண்ணத்த மட்டும் எப்படி ஆராய்ச்சி பண்றது? இதுவரைக்கும் நான் அந்த மாரி பழகுனதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்களுக்காக ஒரு டெக்னிக். என்ன அப்டின்னா, உங்களோட எண்ணத்த உங்கனால ஆராய்ச்சி பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா, நீங்க இப்போ அ எந்த ஒரு எமோஷன்ல இருக்கீங்க அப்டிங்கிறத ஆராய்ச்சி பண்றது ஈஸி இல்லையா? ஸோ, எவ்ரி 1 ஹவர் அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா, நீங்க என்ன ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க வந்து ஹேப்பியா இருக்கீங்களா? ஹை எனர்ஜில இருக்கீங்களா? இல்ல லோ எனர்ஜில இருக்கீங்களா? அப்டின்னு சொல்லிட்டு. 9 டூ 10 நான் இந்த ஸ்டேட்ல இருந்தேன். 10 டூ 11 நான் இந்த மாரி டென்ஷன் ஸ்டேட்ல இருந்தேன். 11 டூ 12 ஒரு காம் ஸ்டேட்ல இருந்தேன். 1 டூ 2 இந்த மாரி ஒரு ஸ்டேட்ல இருந்தேன். இது மாரி அ ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க என்னென்ன ஸ்டேட்ல இருந்தீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அப்போ என்ன ஸ்டேட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது, அந்த எமோஷனுக்கு பின்னாடி என்ன தாட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். குருவே சரணம்.